என் பேர் டாக்டர் புகழேந்தி. நான் இந்த கல்பாக்க பகுதியில் மருத்துவராக வந்தேன்னா நான் ஒரு 35 வருடமாக வந்தேன்னா இந்த பகுதியில் இருந்துட்டுருக்கேன். நான் இந்த பகுதியில் தூரம், அதாவது குறைந்த செலவில் வந்தேன்னா ஒரு தரமான சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டுருக்கேன். இங்கே அணு உலையால் அணுசக்தியால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் கண்டிப்பாக இங்கே அதாவது புற்றுநோய் அருகில் உள்ள கிராமங்கள், தொலைவில் உள்ள கிராமங்களில் இந்த கல்பாக்கத்தை ஒப்பிட்டா இதில் அருகில் உள்ள கிராமங்கள் 7 மடங்கு புற்றுநோய் அதிகமாக இருக்குங்கிறது நிர்வாகத்தின் ஆய்வுகளே தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை 5 மடங்கு அதிகமாக இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இங்கே தைராய்டு புற்றுநோய் ப்ளஸ் ஆட்டோ இம்யூன் தைராய்டு வியாதின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அணுவிலிருந்து வெளியாகும் அயோடின் 131ங்கிற கதிர்வீச்சு பொருளால் வர முடியும். அது இங்கே அதாவது புள்ளிவிவர அடிப்படையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஆய்வு மூலமாக நான் நிரூபிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பகுதியில் கதிர்வீச்சு புற்றுநோயால் கதிர்வீச்சு புற்றுநோய், அதாவது மல்டிபிள் மயலோமா, எலும்பு மஞ்சை புற்றுநோய், அதுவுமே புள்ளிவிவர அடிப்படையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அறிவிப்பூர்வமாக நான் நிரூபணம் செஞ்சுருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி புற்றுநோய்களுக்கு வெளிநாடுகளில் இழப்பீடு தொகை கொடுக்க தனி சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அது இல்லை. இந்தியாவில் அது நிச்சயம் வரணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்கிறேன். அப்போ அணு உலைகள் அதாவது பாதுகாப்பாக இயங்கணும் அப்படிங்கிறதையும் அதாவது அரசு உறுதி செய்யணும், மக்கள் அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ அந்த அணுக்கதிர் பாதிக்கப்படும் இழப்பீடு கொடுக்க தனி சட்டங்கள் இங்கே வேணும். அதாவது அதுவும் முக்கியம். முடிந்தளவு நம்ம இந்த மாதிரி அணுசக்தியை நம்பி இல்லாமல் மாற்று எரிசக்தி இது போகிறது தான் நல்லது. உள்ளூர் மக்களுக்கும் அது பலநிலை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. இதை ஒட்டி வலியுறுத்தி நான் பல செய்திகளை நான் வெளியிட்டுருக்கேன். இதில் 2 விஷயம் இருக்குங்க. முதல்ல அதாவது இந்த மின்சார உற்பத்தியில் அதாவது இதில் அணுசக்தியில் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழக அளவில் அவங்க 5% தான். அதாவது அது கூட அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அதாவது 4 to 5% அப்படிங்கிற மாதிரி இருக்குது தமிழக அளவில். அதாவது நான் சொல்கிறது அணு மின்சக்தி அதனுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா 4 to 5% தான். அகில இந்திய அளவில் அது 3% தான். அதை விட குறைச்சி இப்போ வந்துட்டுருக்கு, அவ்வளோதான் இருக்குது. ஆக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மின்சக்திக்காண்டி மின் உற்பத்திக்காண்டி நாங்கள் அணு உலை வைக்கிறோம் அப்படிங்கிற வாதமே முழுக்க முழுக்க தவறானது. அதாவது திரு ஜெயராம் ரமேஷ் அப்போ சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும்போது அவர் மட்டும்தான் உண்மையை சொன்னார். அவர் நாங்கள் அணு உலை வைக்கிறதுக்கான காரணம் அதாவது ஏதோ மின் உற்பத்தி அப்படின்னு நினைக்காதீங்க, இது நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது நாட்டின் பாதுகாப்பு, அதாவது அணுகுண்டு தயாரிப்பு மறைமுகமாக என்ன, அது நாட்டின் பாதுகாப்புக்கு அது வேணும் அப்படிங்கிறத அவர் ஒருத்தர் மட்டும்தான் அதை தெளிவாக சொன்னார். அவர் இதில் மின் உற்பத்தியில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்னென்னா மின் உற்பத்தின்னு சொல்கிறாங்க, சரி, அப்போ சுற்றுப்புற மக்களுக்கு மின் உற்பத்தி கிடைக்குதா? இங்கே 16 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க பாதிப்படையக்கூடிய பகுதி அப்படின்னு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் ஜோன் வைக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க மின்சாரம் அவங்களுக்கு கிடைச்சிருதா 24 மணி நேரம்? இல்லையே. அப்போ என்ன ஒன்றுனா இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது அது சென்ட்ரல் கிரிட், மத்திய அந்த மின் பகுப்பு அங்கே போகும், அங்கேருந்து தான் மாநிலத்துக்கே வரும் அது. அப்போ என்ன ஒன்றுனா இங்கே மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது அது உண்மை காரணம் அல்ல. 2வது விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதாவது இது சுற்றுப்புற மக்களுக்கு இங்கே மின்சாரமே கிடைக்கல, அப்புறம் என்ன பெரிய மின் உற்பத்தி? அப்போ யார் பைசா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மின் உற்பத்தியா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இதனுடைய சதவீதம் 3 to 5% இருக்கும்போது நிச்சயமா இதை மாற்று எரிசக்தி திட்டங்கள் மூலமா நம்ம இதை அதாவது இந்த இலக்கை எட்ட முடியுமா? நிச்சயம் எட்ட முடியும். ஆக நம்ம இந்த மின் உற்பத்திக்காண்டி தான் அணு உலைகள் இருக்கு அப்படிங்கிறதே அது உண்மையான செய்தி அல்ல. ஒன்று இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா உண்மை, அதாவது நீங்க இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள் அங்கே தான் அதிகமாக இருக்குது. மும்பை இருக்குது, அங்கே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தமிழகத்தில் அதிகமாக இருக்குது, தமிழகம் மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக கூடங்குளம், கல்பாக்கம் இங்கே எல்லாமே இருக்குது. அது இப்போ இங்கே என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, அதாவது சில மாதங்களுக்கு முன் பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்தார். அவர் இங்கே அந்த அதிவேக ஈநுழை அதுக்கான அவருடைய கோர் லோடிங் அப்படின்னு இருக்கு அதை 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 நடக்கும்போது அவர் அங்கே கூட இருந்து உடனிருந்து அதை துவக்கி வைத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலாக அதில் ஒரு அரசியல் ரீதியான அது செய்தி தான் அது. ஆக்சுவலாக உண்மையில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு அணு உலைன்னா அதனுடைய கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு தான் அதை இந்த மாதிரி திறக்கிறது, கிரிட்டிகாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான போறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த பணிகள் 100% முழுமையடையாமலே அது நடந்திருக்கு. அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா தேர்தல் தான். ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா புது திட்டங்கள் எதுவுமே புது வழியில் அவங்க வெளியிட முடியாதது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்காண்டி தான் அவர் என்ன பண்ணார், அவர்
திரு மோடி அவர்கள் அவசரமா வந்தோன்னா கல்பாக்கத்துக்கு வந்து அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வந்தோன்னா இந்த அணு உலையை வந்தோன்னா திறந்து, அதுவும் அணுசக்தி துறையிலையும் எல்லா அறிவியல் துறையிலையும் நாங்கள் தான் பெருசாக சாதிச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி தான் அவர் இங்கே வந்தார். அவர் இப்போ இந்த அதிவேக அணு உலையில் அவங்க அந்த கோர் லோடிங்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை நிலைத்த பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தோன்னா. அது அதாவது அந்த உள்கட்டமைப்பு, நிலைத்த உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ அதாவது அவங்க லோட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த முதல் வந்து அந்த நியூட்ரான் கேச்சஸ்ன்னு இருக்கும், அதாவது இந்த மாதிரி சில அதாவது பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சில இது இருக்கும். அதே தான் வந்தோன்னா அவங்க வந்து மெயினாக வந்தோன்னா அவங்க வந்து அன்னைக்கு அந்த பணியை வந்தோன்னா செஞ்சாங்க. அதை என்னைக்கும் பண்ணலாம், அதாவது ஏன்னா அது நிலைத்த என்ன சொல்றது உள்கட்டமைப்பு வசதிகள். அதை வந்து இன்னைக்கு பண்ணலாம், ஒரு மாதம் கழிச்சு பண்ணலாம், இல்லை 2 வாரம் கழிச்சு பண்ணலாம், 2 மாதம் கழிச்சு கூட பண்ணலாம். அப்போ என்ன ஒன்றுனா அவர் வந்து திரு மோடி அவர்கள் வந்து இங்கே வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்தோன்னா, அதாவது தேர்தல் விதிமுறைகள் நடத்தி வருதுனால அதுக்கு பின்னாடி நம்ம எதுவுமே வந்தோன்னா அறிவிப்பு வெளியிட முடியாதுக்காண்டி அவங்க வந்து வெளியிட்டுக்காரருக்கு தான் இங்கே வந்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதில் இந்த அணுமலை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 2010 வந்தோன்னா அது திறந்திருக்கணும். ஆனால் இவ்வளவு காலதாமதம் நடந்திருக்குது. இப்பயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அதாவது அதனுடைய இது ஜூலை மாதம் வந்தோன்னா மேபி 24ஆம் தேதி போல், அதாவது அதனுடைய கிரிட்டிகாலிட்டின்னு சொல்லுவாங்க வந்தோன்னா, அது அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை வந்தோன்னா அவங்க வந்து சோதனை செய்து பார்ப்பார்கள். அண்ட் அவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா மின் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தோன்னா அது இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் இல்லை இன்னுமே கூட தாமதமாகலாம் அப்படின்னு தான் செய்திகள் வெளியாயிட்டு இருக்குது. அப்போ மின் உற்பத்தி எப்போ வரும் அப்படிங்கிறதுலாம் இன்னும் தெளிவான இதில் இல்லை. மின் உற்பத்தி வந்தாலுமே கூட அது 500 மெகாவாட் இருக்குமா, வாய்ப்பே கிடையாது. அது மிக குறைவான அளவோட தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தகுந்த செய்தியில் சொல்கிறாங்க அவங்க. ஆக என்ன ஒன்றுனா இங்கே வந்து நம்ம வந்து அதாவது முழுமையான கட்டுமான பணிகள் நடைபெறாமலேயே அவங்க பண்ணுறது வந்து அது வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சந்தேகம் தான் இருக்குது ஒன்று. இன்னொன்று இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அதாவது எனக்கு வந்து சில இந்த பணிபுரியும் விஞ்ஞானிகள் இருக்காங்க, அறிவியல் நிபுணர்கள் இருக்காங்க, அவங்களாம் எனக்கு என்னுடைய நல்ல உறவில் தான் இருக்காங்க அவங்க. அப்போ நம்ம நிபுணர்கள் அப்படின்னு பார்த்தாலே எல்லாருமே கெட்டவங்க தான், உண்மையாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. சில பேர் வந்தோன்னா அதாவது அதில் சில செய்திகள் வந்தோன்னா நம்ம தகுந்த செய்திகளை சொல்லுவாங்க அவங்க வந்து ஒன்று தான் சொன்னாங்க. இந்த அணு உலையை பொறுத்தவரை வந்தோன்னா நில தேர்ந்தெடுப்பு, அதாவது சைட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கு மாதிரி இடம் இல்லை நிலம் தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறது அது வந்தோன்னா முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் வருது. அப்போ அதில் வந்து நீங்கள் மாநில அரசு வந்தோன்னா இப்போ கல்பாக்கத்துலையோ இல்லை கூடங்குளத்துலையோ இல்லை வந்தோன்னா அது வந்து இல்லை எங்களுக்கு அணு உலை தேவையில்லை அப்படின்னு வந்து மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மீறி மத்திய அரசு வந்தோன்னா இங்கே அணு உலையை கொண்டு வர முடியாது. ஆனால் அப்போ வந்தோன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த அணுசக்தி திட்டம் அப்படிங்கிறதே வந்தோன்னா ஒரு ஆபத்துகள் நிறைந்த திட்டம், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நம்ம மாற்று எரிசக்தி போட தான் அது வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்க முடியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கூட பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எவ்வளோ தூரம் வந்தோன்னா ஒரு அணுசக்தியை வந்தோன்னா அவங்க வந்து அதை முதன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மாநில அரசுக்கும் வந்தோன்னா நில தேர்ந்தெடுப்பு இடம் தேர்ந்தெடுப்பில் வந்து பங்களிப்பு இருக்குது. அப்போ அவங்க வந்து அந்த என்னுடைய நான் தெரிஞ்ச நண்பர் வந்தோன்னா அறிவியல் நிபுணர் வந்து அதான் சொல்லுவார் அவர். இப்போ தமிழ்நாடு வந்தோன்னா அதாவது அவங்க பேசாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை மீறி வந்தோன்னா இவங்க அணு உலையை அங்கே வைக்க முடியாது. அப்போ நிச்சயமாக வந்தோன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழக இங்கே அரசியல் கட்சிகளுக்கும் வந்தோன்னா நிச்சயம் வந்தோன்னா ஒரு பங்களிப்பு இருக்குது இந்த இடம், அது கல்பாக்கமோ கூடங்குளம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அப்போ இவங்களுக்குமே கூட வந்தோன்னா அதாவது அப்போ அதாவது அதுதான் கேட்டார் அவர். அப்போ இவங்களுக்கு வந்து அணு உலை வேணும், அணு உலை மின்சாரம் வேணும். அப்போ அதில் சிறு பாதிப்பு இருந்தோன்னா அது மட்டும் அதுக்கு வந்து ஒன்று குதிப்பாங்களா சுற்றுச்சூழல் அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அந்த விஞ்ஞானி வந்து ஒரு கேள்வியை முன் வைப்பார் அவர். அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இல்லை அது வந்து ஆபத்துகள் நிறைந்த திட்டம், பாதுகாப்புங்கிறது மிக மிக முக்கியம், அது உண்மை, அது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இருந்தாலும் வந்தோன்னா இங்கே மாநில அரசுக்கும் வந்தோன்னா நிச்சயம் அதில் வந்து ஒரு பங்களிப்பு இருக்குன்னு தான் இங்கே நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஆக நம்ம வந்து அணு மின்சக்தியை நம்பி இருக்க தேவையில்லை, மாற்று திட்டம் தான் சிறந்த தீர்வு. என்ன அதே மாதிரி வந்தோன்னா நம்ம அதே சமயம் வந்தோன்னா நம்ம வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், உள்ளூர் மக்களுக்கும் அதனால பெருமளவு பலன் இல்லை. ஏன்னா மின்சாரம் உள்ளூர் மக்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அதாவது நிதர்சனமான உண்மை. ஆக மத்திய அரசுக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கோ மாநில அரசுக்கும் பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சைட் செலெக்ஷன் இடம் தேர்ந்தெடுப்பில் வந்தோன்னா அது இருக்கிறது மூலமாக நம்ம சொல்ல முடியும். ஆக ஒட்டுமொத்தமாக வந்தோன்னா இங்கே என்ன இருக்குன்னா, அதாவது இவங்க வந்து ஒருவேளை அதான் சொன்ன மாதிரி வந்தோன்னா நாட்டின் திரு ஜெயராம் ரமேஷ் நாட்டின் பாதுகாப்புக்காண்டி தான் அது உண்மையான பின்புலமாக இருக்கலாம் அப்படின்னு தான் இங்கே சந்தேகப்பட தோணுது.